நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீது நம்ம இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு சரியான பொறாமை இருக்கு அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல கருத்துக்கள் பகிரப்பட்டு வருதுங்க. இது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் அந்தணனும் கருத்து தெரிவித்திருக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருப்பவர். இவர் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளிவந்த ஜெயிலர் திரைப்படம் மாபெரும் அளவில் வெற்றி அடைந்தது தாங்க சொல்லலாம். அடுத்ததாக லோகேஷ் கனகராஜுடன் கைகோர்த்துள்ளார். இப்படத்திற்கு கூலி அப்படின்னு சொல்லி தலைப்பும் வைத்திருக்கிறாங்க. சமீபத்தில் தான் இப்படத்தின் டைட்டில் டீசர் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றது. ஆனால் இந்த டைட்டில் டீசரில் தனது அனுமதியின்றி தன்னுடைய பாடலை பயன்படுத்தியதாக கூறி காப்புரிமை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு இளையராஜா. ரஜினியின் நெருக்கமான நபர்களில் ஒருவனான இளையராஜாவே இப்படி செய்துட்டாரே அப்படின்னு சொல்லி பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்குதுங்க இந்த சம்பவம். இந்த நிலையில் ரஜினிக்கும் இளையராஜாவிற்கும் இடையே நடந்த சம்பவம் குறித்து பிரபல மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் பேசியிருக்கிறாரு. இதில் ஒரு முறை இளையராஜாவும் ரஜினியும் இணைந்து திருவண்ணாமலைக்கு சென்றிருக்கிறாங்களாம். அங்கு சென்று காரில் இருந்து இறங்கியவுடன் அங்கிருந்த ரசிகர்கள் அனைவருமே கூட்டமாக திரண்டு தலைவா அப்படின்னு சொல்லி கத்திக்கொண்டு ரஜினியிடம் சென்றுட்டாங்களாம். இதை பார்த்த இளையராஜா தன்னை கவனிக்காமல் ரஜினியை தலைவா என கொண்டாடியதால் கோபமடைந்து விட்டாராம். இதன் பின் நீ கார்ல ஏறி கிளம்பு அப்படின்னு சொல்லி ரஜினியிடம் கூறினாராம். அதன்படி ரஜினியும் அங்கிருந்து கிளம்பி விட்டாராம். இந்த தகவலை பிரபல மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் கூறியிருக்கிறாருங்க. இதை பார்த்த நிறைய ரசிகர்கள் ஏங்க இளையராஜா அப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி கடும் கோபத்திலையும் இருக்கிறாங்களாம். நாளாந்தம் நடக்கும் சினிமா தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.